அட்சய திருதியதிக்கும் தங்கத்துக்குமான பந்தம் என்ன சார்? என்ன சார் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் அட்சய திருதியை கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க மாசம் மாசம் சொல்றீங்க. மிஸ்டேக்னு சொல்றாங்க சார். இதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு, இந்த அட்சய திருதியை அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையரா நான் வர்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு கஸ்டமரா வர்றேன் அப்படின்னும் போதுல அதுல ஹால்மார்க்கை ரொம்ப மெயினா பார்க்கணுமா இல்ல பியூரிட்டியை ரொம்ப மெயினா பார்க்கணுமா சார்? அப்படின்னு கொடுக்குறீங்க, ஆனா மேக்கிங் சார்ஜ்ல அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க சார். இல்லை, அதில் தான் ஆஃபரே கொடுக்குறது. உண்மையிலே சொல்லப்போனால் இது வியாபார தந்திரம் தான் 100%. எப்படின்னா, இந்த பீரியடில் 90s வந்து இது ஒரு பெரிய பிரபலியமாக இருந்துச்சு. பிள்ளையார் பால் குடிக்கிறாரு, ஒரு கப்பில் வச்சு கொடுத்தாங்க, பால் குடிக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்போ அப்போ தான் இதுவும் உள்ளே வருது. இந்த இன்னைக்கு தங்கத்தை வாங்கினா நிறைய சேரும், இன்னைக்கு திருதியை திதி நிறைய வளரும் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் வர்றப்போ இந்த மாதிரி அட்சய திருதி அதுக்கெல்லாம் பேரே வைக்கல. இந்த அட்சய திருதியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். அதனால பாதிப்பு யாருக்குமே கிடையாது. எல்லாத்துக்குமே அன்னைக்கு வாங்கினவங்க அந்த 97 கிராம் 300 ரூபா 350 ரூபாய்க்கு வாங்கினவங்க எல்லாமே அடிச்சு பிடிச்சி போய் 2 கிராமாவது வாங்கணும்னு வாங்கினாங்கல்ல. அந்த 2 கிராம் இன்னைக்கு வச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு 700 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த 2 கிராமோட 30,000 ரூபாய். சித்திரை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி, அதுல இருந்து 3ஆம் நாள் வர திருதியை, அதுதான் அட்சய திருதியை அப்படின்ட்டு முன்னோர்கள் வழி வருது. உலகமே அன்னைக்கு அந்த திருதியை திதி அன்னைக்கு தான் தோன்றுச்சு அப்படின்றாங்க. ராமாயணம் இயற்றப்பட்டதும் மகாபாரதம் இயற்றப்பட்டதும் எல்லாமே அந்த சில பேர் மீம்ஸ்லாம் வரும். ஜென்ஸ் உங்களுக்கு என்னப்பா நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க, நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஜென்ஸ் சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்கள் இல்லத்தரசிகள் கஷ்டப்பட்டு உங்களை வந்து துன்புறுத்தி வாங்கணும் நகைன்னு சொல்லி வாங்க வைப்பாங்க. ஆனால் அடுத்த ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, ஏமா இன்னும் கொஞ்சம் சொல்லி இன்னும் 2 பவுன் சேர்த்து நீ வாங்கிருக்கூடாதா, விலை ஏறி போச்சே அப்படின்னு எல்லா ஜென்ஸுமே செல்ஃபோன் வாங்கலான்னு இருப்பாங்க, அது தள்ளி வைப்போம். சரி, ஒரு ஃப்ரிட்ஜ் பழைய ஃப்ரிட்ஜ் ஆகிடுச்சு, புதுசு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு 30,000-40,000 ஆகுதா, சரி இதை வந்து அடுத்தது தள்ளி வைப்போம், போய் தங்கத்தை வாங்கிடுவோம், அட்சய திருதி வருது அப்படின்னு சொல்லி அவங்கள வாங்க தூண்டும். எப்போ மற்ற பொருட்கள் எல்லாமே தேய்மானம் இருக்கிற பொருட்கள், டெப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும். தங்கம் மட்டும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு மாதமே, ஒவ்வொரு வருஷமே ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த HUID இருக்கு, அந்த HUID கத்துல பியூரிட்டி போறப்போ 91 பதில் 750 820 போடுறாங்க. அதெல்லாம் கம்மியானது. அதை போட்டு 1-2 இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. வேஸ்டேஜ் நிறைய பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்டா ஹால்மார்க் இருக்குங்க, HUID இருக்குன்னு கொடுக்குறாங்க. நீங்க அதில் மட்டும் பார்க்க வேண்டியது சொகுசாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா தங்கம் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற பாதுகாப்பான முதலீடு. இன்னைக்கு மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து வந்திருக்கு, காலங்காலமாக வந்துட்டு இருக்கு. ஸோ யாருமே நஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, அதுலயும் லாபம் இருக்கும். என்ன கம்மியான லாபம் இருக்கும். அப்போ இது உண்மையிலே கஸ்டமருக்கு பெனிஃபிட்டா அட்வான்டேஜா இல்ல 100% பெனிஃபிட் தான். அதாவது இன்னொரு விஷயங்க, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. விசில் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்சய திருதியைக்கும் தங்கத்துக்குமான தொடர்பு பந்தம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லக்ஷ்மி அப்படின்றது செல்வத்தோட தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. குபேரன் செல்வத்தோட அதிபதின்னு சொல்கிறாங்க. இவங்களோட அருள் இந்த நாளில் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கையாக இருந்து வந்தது. ஆனால் மறுபுறம் நிலையான செல்வம் தங்கம் தாங்க, காலம் கடந்தாலும் அதுக்கு மதிப்பு குறையாது, சொத்தாக பார்க்கப்பட்டுச்சு, பாதுகாப்பான முதலீடாக இருந்தது, இந்தியாவோட பாரம்பரியம் தங்கம் அப்படின்னு இருந்தது. சேமிப்பு முதலீடு இப்படின்னு இருந்து வந்த தங்கம் எந்த புராணங்கள்லையுமே தங்கம் வாங்கணும் அப்படின்றத சொல்லலை. ஆனால் 1990களில் இருந்து தான் இந்த நாளை, அதாவது அட்சய திருதியை தங்கம் வாங்குகிற நாளாக ரொம்ப பிரபலப்படுத்தப்பட்டது. இப்போது இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இல்லை நம்பிக்கையான கலாச்சாரமாக இருந்து வருது. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்த இடத்துல நம்ம கேட்க விரும்பணும். இந்த நாளில் கோல்டு ப்ரைஸ் ஏறுதா இல்லை இது மார்க்கெட்டிங் ட்ரிக்காக இருக்கா அப்படின்று பல கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு கோல்டு குரு சாந்தகுமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நான் இந்த இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி பல கேள்விகளை அட்சய திருதியை சார்ந்து உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன் சார். முதல் கேள்வி, ஒரு லென்த்தியான ஒரு கதையை ஸ்டோரியை கொண்டு வந்து அப்படி கொடுத்த மாதிரி இருக்கு. அட்சய திருதி என்ன எப்படி அப்படின்றத ஃபுல் கிளாரிட்டி கொடுத்துட்டீங்க, கேளுங்க. சார் அதில் கேட்ட நான் முதல் கேள்வியை உங்களுக்கும் கேட்கலான்னு நினைக்கிறேன் சார். அட்சய திருதியதிக்கும் தங்கத்துக்குமான பந்தம் என்ன சார்? இல்லைங்க, அட்சய திருதியை அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமே வரும். ஒவ்வொரு மாதமே அந்த திருதியை திதின்றது
என்ன சார் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் அட்சய திருதியை கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் மாதம் மாதம் சொல்கிறீங்க. ஆமாம், அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பௌர்ணமி வரும், ஒரு அமாவாசை இல்லையா, இருந்து அடுத்தது 3ஆம் நாள், அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை, அடுத்தது திருதியை, அடுத்தது திருதியை. ஒவ்வொரு திதி வரும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி. பிரதமை திதி, திருதியை திதி, திருதியை திதி, சதுர்த்தி, பஞ்சமி திதி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை. சார் என்ன சார் இப்படி ஆன்மீகத்துக்குள்ளே போகிறீங்க? இல்லை, நம்ம இந்த தொழிலில் இருக்கிறனாலையும் ப்ளஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணுன்னு. ஸோ இந்த 15 திதி இருக்கு இல்லைங்களா, அதில் பௌர்ணமிக்கு அப்புறம் 3ஆவது நாள் வர அந்த திருதின்றது 3ஆவது நாள். அது வந்து விசேஷம் என்னென்னா மாதம் மாதம் வர்றது விசேஷம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த சித்திரை மாதம், தமிழ் வருஷ பிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, அதுலேருந்து 3ஆம் நாள் வர திருதியை, அதுதான் அக்ஷய திருதியை அப்படின்ட்டு முன்னோர்கள் வழி வகுத்தது. இதெல்லாம் இப்போலாம் செய்தலை, ஏற்கனவே இந்த 3ஆம் நாள் திருதியை வருது. அது வந்து இந்த ஒரே ஒரு நாள், அந்த வருஷத்தில் ஒரு நாள் சித்திரை மாதத்தில் வர திருதியை திதி மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அன்னைக்கு தான் இன்னும் சொல்லப்போனால் உலகமே அன்னைக்கு அந்த திருதியை திதி அன்னைக்கு தான் தோன்றுச்சு அப்படின்றாங்க. ராமாயணம் இயற்றப்பட்டதும் மகாபாரதம் இயற்றப்பட்டதும் எல்லாமே அந்த திருதியை திதி தான். ஏன் மகாபாரதம் வந்து போருக்கு போகிறாங்க இல்லையா பஞ்சபாண்டவர்கள், அவங்க வன்னிய மரத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம், போருக்கு ஆயுதங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணதும் அந்த திருதியை திதி தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அந்த திருதியை திதி. அதாவது ஒரு தொடக்கத்துக்கான ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து செய்தோம்னா அது வந்து மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம், அது தோன்றதும் அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தான். அதனால தான் இது வந்து அக்ஷய திருதி வந்தாச்சு. இது தங்கம்னு மட்டும் கிடையாதுங்க. ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க, இது தங்கத்துக்கா இல்லை இதுவா, இது வியாபார தந்திரமா? கரெக்ட். உண்மையிலே சொல்லப்போனால் இது வியாபார தந்திரம் தான் 100%. எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி 1996 97க்கு மேலே தான் இந்த மாதிரி அக்ஷய திருதின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரபலமாக ஆனது. அதுக்கு முன்னாடி 1980ஸ்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த டைமில் என்னென்னா ஒரு சிலர் வந்து அதை கேலண்டரில் படிச்சுட்டு இன்றைக்கி நல்ல விஷயம் செய்தால் பெருகும், அதை ஏன் நம்ம தங்கம் வாங்கக்கூடாது, தங்கம் வாங்கினா பெருகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட, அது அப்படியே அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு. எப்படின்னா அண்ணன் தம்பி எல்லாமே தன்னுடைய கூட பிறந்த சகோதரிகளுக்கு, அக்காவாக இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம், அவங்களுக்கு பச்சை புடவை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னாங்க. ஆமாம் சார். லேடிஸ்க்கு என்னாச்சு, புடவைனாலே ஆசை தான், அதுவும் அண்ணங்கிட்ட வருது, பிறந்த வீட்டிலேருந்து வருதுன்னா என்ன வேணாமா, இவங்க சொல்லி தரும். உடனே எல்லாருமே அந்த பச்சை புடவை நிறைய வியாபாரம் ஆச்சு, நிறைய நடந்துச்சு. அதே மாதிரி பிறந்த வீட்டிலேருந்து விளக்கு வாங்கி கொடுக்கணும், காமாட்சி விளக்கு, வெள்ளி விளக்கு, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உடனே பித்தளையில் விளக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அந்த பீரியடில் 90ஸ்ல வந்து இது ஒரு பெரிய பிரபலியமாக இருந்துச்சு. பிள்ளையார் பால் குடிக்கிறாரு, ஒரு கப்பில் வச்சு கொடுத்தாங்க, பால் குடிக்கிறாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ அப்போ தான் இதுவும் உள்ளே வருது. இந்த இன்றைக்கி தங்கத்தை வாங்கினா நிறைய சேரும், இன்றைக்கி திருதியை திதி நிறைய வளரும் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் வர்றப்போ இந்த மாதிரி அக்ஷய திருதி அதுக்கெல்லாம் பேரே வைக்கல, திருதியை திதி. அப்புறம் தான் அதை டீப்பாக போய் பார்க்குறப்போ அது அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து செய்கிறது வளரும் நிறையா அப்படின்னு. அது தானம் பண்ணாலும் வளரும், நம்மள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி. அப்புறமேட்டு நம்ம எதோ நல்ல விஷயங்கள் செய்தாலும் நல்லது தொடங்கும் அப்படின்னதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆச்சு. அதை நாங்கள் கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டோம். சொல்லப்போனால் சரியான துடுப்பை சரியாக பிடிச்சி. ஆமாம், சரியாக பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம ஆட்கள் எல்லாமே கட்டிட்டு போய் வெட்டிட்டு வாடான்னா வெட்டிட்டு கட்டிட்டு எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி எங்கள் ஆட்களும் சரி. நான் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே நல்ல விஷயமா இருந்தால் அது தொடரலாம், அது துவங்கலாம், தொடரலாம், இன்னும் பெருகலாம், அது எல்லாமே நல்ல விஷயம். கெட்ட விஷயமா இருந்தால் அதோட நிப்பாட்டிக்கணும். இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயந்தான், அதனால் பாதிப்பு யாருக்குமே கிடையாது. எல்லாத்துக்குமே அன்னைக்கு வாங்கினவங்க அந்த 97ல் கிராம் 300 ரூபா 350 ரூபாய்க்கு வாங்கினவங்க எல்லாமே அடித்து பிடிச்சி போய் 2 கிராமாவது வாங்கணும்னு வாங்கினாங்களே,
அந்த 2 கிராம் இன்றைக்கி வச்சுருந்தாங்கன்னா அன்றைக்கி 700 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த 2 கிராமோட 30,000 ரூபா, வெறும் 700 ரூபாய்க்கு வாங்கினது. அப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ இந்த மாதிரி வருஷம் இப்போ ஒவ்வொரு வருஷமே அக்ஷய திருதின்னு சொல்லி வாங்குகிறோம். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதோட ஜாஸ்தி ஆகிடுது. போன வருஷம் அக்ஷய திருதி இப்போ 8,000 சில்லறை இருந்துச்சு ரேட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 14,360 ரூபா இன்றைக்கி ரேட்டு. இன்னும் அக்ஷய திருதி அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது. நான் அதனால தான் நல்ல விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. சில பேர் மீம்ஸ்லாம் வரும், ஜென்ஸு உங்களுக்கு என்னப்பா நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க, நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஜென்ஸ் சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்கள் இல்லத்தரசிகள் கஷ்டப்பட்டு உங்களை வந்து துன்புறுத்தி வாங்கணும் நகைன்னு சொல்லி வாங்க வைப்பாங்க. ஆனால் அடுத்த ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, ஏமா இன்னும் கொஞ்சம் சொல்லி இன்னும் 2 பவுன் சேர்த்து நீ வாங்கியிருக்கூடாதா, விலை ஏறி போச்சே அப்படின்னு எல்லா ஜென்ஸுமே இப்போ பார்க்குறாங்க, எண்ணி பார்க்குறாங்க. 2016 நான் நேற்றுக்கு ஒரு பில்லு வந்துச்சிங்க பார்த்துங்க. 2016 என்னுடைய கைப்பட எழுதி கொடுத்துருக்க ஒரு பில்லு, என் சைன் போட்டு, ஒரு கிராம் ரேட்டு 2,888 ரூபா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு 14,300 சில்லற போயிடுச்சு. கேட்க விருப்பப்படல சார். அப்போ பாருங்க, இந்த வெறும் இடைப்பட்ட 10 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு விலை ஏறி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. அதனால இதை ஒரு சாக்கா வச்சு வாங்கிறது நல்ல விஷயம்தான். சரியா சொன்னீங்க சார். ஆனாலும் இந்த நாளில் விற்பனை மற்ற நாளோட ஒப்பிடும்போதுல என்ன மாதிரியான வித்தியாசங்கள்ல இருக்கு? இல்லை, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வாக்கின்ஸ் கூடும், வாடிக்கையாளரோட எண்ணிக்கை கூடும். அவங்க எங்கே ஏதாவது வாங்கினா பரவாயில்ல, அக்ஷய திருதி வந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு வருவாங்க இல்லையா. வர்றப்போ அவங்களுடைய வாங்கும் திறனும் அதிகரிக்கும். மற்ற செலவுகளுக்காக வச்சுருப்பாங்க, அதெல்லாமே எடுத்து இப்போ இந்த வாட்டி பரவாயில்ல, மிடில் வருது அக்ஷய திருதி. சில மாதம் வந்து கடைசியில் வந்துடும், அவங்கள்ட்ட இருக்கிற பணம் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி இருக்கப்போ கடன் வாங்கி வாங்குற மாதிரி சொல்லணும். ஆனால் இப்போ ஓரளவுக்கு பணம் இருக்கும் இல்லையா, அதை முன்கூட்டியே வச்சுட்டு செலவு பண்ணாமல், சரி மற்ற செலவுகளை ஒரு செல்ஃபோன் வாங்கலான்னு இருப்பாங்க, அதை தள்ளி வைப்போம். சரி ஒரு ஃப்ரிட்ஜு, பழைய ஃப்ரிட்ஜ் ஆகிடுச்சு, புதுசு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு 30,000-40,000 ஆகுதா, சரி இதை வந்து அடுத்ததை தள்ளி வைப்போம், இப்போதைக்கு தங்கத்தை வாங்கிடுவோம், அக்ஷய திருதி வருது அப்படின்னு சொல்லி அவங்கள வாங்க தூண்டும். எப்போது மற்ற பொருட்கள் எல்லாமே தேய்மானம் இருக்கிற பொருட்கள், டெப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும், அதனோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். தங்கம் மட்டும் அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு மாதமே, ஒவ்வொரு வருஷமே ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்போ டபுள் பெனிஃபிட் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார். ஆனால் அந்த நாளில் மட்டும் தங்கத்தோட டிமாண்டு அதிகமாகவே இருக்கே, இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? இல்லை, அதான் டிமாண்ட் அதிகமான வாடிக்கையாளர்கள் வாங்க வர்றாங்க, அதுதான் இதை கிளப்பி விட்டாச்சு ஒரு காலத்தில். இன்னைக்கு வாங்கினா சேரும், அது ஒரு அன்னைக்கு பற்ற வச்சது இன்னும் வரைக்கும் அணையாமல் எரியுது. அது இனி அணையாது, இது வந்து இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதான் நான் சொன்னேன்ல, நல்ல விஷயம் தானே. அதனால் அவங்களுக்கும் ஒரு இது ஒரு டைம் வாங்கிறதுக்கு உண்டான டைமு தன்கிட்ட சேவிங்ஸில் இருக்கிறத வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி, நியூ இயர் இதெல்லாம் மறைஞ்சி போச்சு. அக்ஷய திருதி தான் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் பழைய நகையில், சில பேர் என்ன பண்ணுவாங்க, நகை வாங்கணும் பணம் இல்லை, சரி பழசை எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம், போட்டு புது நகையை வாங்கிப்போம், ஒரு சின்ன குண்டுமணியாவது வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பெண்மணிகள் பழசு கொண்டு வந்து மாதிரி. நம்மளும் அது உண்மை தானேங்க, பல வருஷமாக நம்ம யூஸே பண்ணாமல் நம்மக்கிட்ட பெட்டியில் தூங்கி கிடக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி வாங்குவோம். அதுவும் இந்த வருஷம் அந்த இதில் பழசு வந்து நிறைய ஒரு இது பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நிறைய வரும் அப்படின்ற ஒரு அனுமானம் இருக்குது. ஓகே சார். சார் லாஸ்ட் 5 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போதுல இந்த வருஷம் கோல்டோட சேல் வந்து பெரிய மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை பெரிய மாற்றம் இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு அது சாத்தியமாக இருக்கும்? இல்லை, எப்போயுமே பார்த்தோம்னா ஒரு 10% 20% ஒவ்வொரு வருஷம் ஏறிக்கிட்டு தான் இந்த அளவு கூடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அளவு கூடுதோ இல்லையோ, ஆனால் அந்த விலையே ஒரு 50% ஏறி போச்சு. ஆமாம், போன வருஷம் ஒரு 100 கிராம் ஒருத்தர் வியாபாரம் பண்ணியிருந்தா அந்த 100 கிராமோட விலை இப்போ 8 லட்சம் ரூபா. இந்த வாட்டி அதே 100 கிராம் சேல் பண்ணாங்கன்னா 16 லட்ச ரூபா. அப்போ டபுள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அமௌண்ட்டில் பார்த்தோம்னா 8 லட்ச ரூபா போன வருஷம் வியாபாரம் பண்ணது, இந்த வாட்டி 16 லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் குவான்டிட்டியில் பார்த்தோம்னா போன வருஷம் 100 கிராம் தான், இந்த வருஷம் 100 கிராம் தான் அப்படின்ற அளவுக்கு போகும். ஆனால் அந்த ப்ரைஸ் ஹைக் ஆனனால டபுள் ஆகிடுச்சு இப்போ. ஓகே சார். சார் ஆன்லைன்லேயுமேவும் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா இந்த நாளில், அதாவது அட்சய திருதி அன்னைக்கு? ஆன்லைனில் பண்ணலாம் தாராளமாக. ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, ஒரு டச் அண்ட் ஃபீல் தானே, அது ஒரு இருக்குல்ல. இப்போ தான் எமோஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் கொண்டு வர்றீங்க. எஸ், உண்மை அதுதான். இப்போ என்ன தான் நீங்கள் ஆன்லைனில் ஒரு சாரீ வாங்குங்க, ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்குங்க, அதுக்கு பதில் கடையில் போய் அந்த சேல்ஸ்மேனை அலக்கழித்து ஒரு 150 சாரீ எடுத்து போட்டு அதில் ஒரு 10 சாரீ எடுத்து வச்சு
அதை ப்ளவுஸ்லாம் மாதிரி இப்படிலாம் ஃபிட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஒன்றே ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அது ஓகேவா? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி saree வாங்குறது ஓகேவா? இது அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட் ஆஃப் விட்டுறேன் சார். டைம் இல்லை எனக்கு, நான் ஆல்ரெடி விண்டோ ஷாப்பிங்கில் பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு இருக்கிறவங்களுக்கு அது ஓகே ஆன்லைனில். ஆனால் மற்றபடி நான் போயிட்டு 1க்கு 10 டிசைன் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு எப்படி அந்த சேலை கடையில் போய் தான் வாங்குறது, அது மாதிரி தான் இந்த நகையும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சேலையெல்லாம் வந்து துணி சாரீஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு saree எடுப்போன்னு ஒன்று தான் எடுப்போம், ஆனால் இன்னொன்று வேறு எடுப்போம். இந்த நகை அப்படி இல்லை, ஒன்று பார்க்க வருவாங்க, ஒரு ஐட்டம் வாங்குவாங்க, வாங்கி அப்படி திரும்புவாங்க பாருங்கள். அப்போ திரும்புகிறப்போ இந்த வளையல் தானே ரொம்ப நாளாக நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம், சின்ன வயசுலேருந்தே கனவு இல்லை இந்த வளையல், இது நல்லா இருக்கு எடுப்பா தம்பி. உடனே சேல்ஸ்மேன் எங்கள் ஆளுங்க விட்ருவாங்களா, பாருங்கள் போட்டு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவங்க எடுத்து போடுவாங்க, அப்புறம் ரைட் ஒன்று சரி இந்த பழசை போட்டு அதை மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நேரில் வரப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரியா சொன்னீங்க சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வியாபாரியாக இந்த நாளில் உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், இது வரைக்கும் நடந்ததாக இருக்கட்டும், இல்லை இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நடந்ததாக இருக்கட்டும். அக்ஷய திருதி அப்போ அக்ஷய திருதியை இப்போ அக்ஷய திருதி அப்போது எனக்கு தெரிஞ்சு 2006 2007 அந்த அக்ஷய திருதி மறக்க முடியாத அக்ஷய திருதியை. ஏன் அவ்வளோ உருக்கமாக அழுத்தமாக சொல்கிறீங்க சார்? ஆமாம், என்னென்னா அப்போ தான் பிரபலியம் ஆச்சு. பிரபலியம் ஆகிட்டு ஒரு முறை பார்த்திங்கன்னா என்னுடைய கடையில் அந்த அக்ஷய திருதி நாங்கள் முன்னேற்பாடெலாம் இருந்தோம், இருந்தாலும் கூட கடையில் எனக்கு அப்போ வந்து வடபழனி எங்கள் பிரான்ச்சு, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு 400 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த இடம், கீழே இருக்கிற ஏரியா, மேலே சில்வர் செக்ஷன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது உள்ள கஸ்டமர் வந்துட்டாங்க, ஜாம் பேக்குடு, 2 ஏசியுமே ஃபுல்லாக இருந்த ஏசி அப்படியே ஹீட் காற்று வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி ஃபுல் எங்கள் ஸ்டாஃபே ஒரு 15 பேர் வந்தவங்க கூட்டம், இருந்த சேர்லாம் எடுத்து போட்டோம், கூட்டம் நெருக்கிது. இது இல்லாமல் வெளியில் நிற்கிறாங்க. எங்கள் அப்பா வெளியில் கதவுக்கு வெளியில் நின்றுட்டு ஒரு ஆள் கூட உள்ளே விடலை. அவங்களாம் நாங்கள் போகணும் நாங்கள், அவங்க உள்ளே வந்தால் ஏன்னா இங்கே ஒரு 60-70 பேர் நிற்கிறாங்க கடவுளில், அவ்வளோ ஜாம் பேக்கடாக இருக்குது. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா திருப்பி இன்னும் பேக் ஆகும். அதனால் இல்லைங்க 5 பேர் வந்தால் தான் நான் 5 பேரை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 கஸ்டமர் வெளியே போனதுக்கப்புறம் எண்ணி கவுண்ட் பண்ணி 5 பேரை விட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த கோயிலில் விடுற மாதிரி அதே மாதிரி தான் விட்டாங்க. ஏன்னா அந்த பீக் டைமில் சாயங்காலம் ஒரு 4:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாச்சு. அதுதான் அந்த வாழ்க்கையிலே பார்த்த அக்ஷய திருதியை. மற்ற நாள்லாம் இருக்குது, இப்போலாம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, இருந்தாலும் அந்த டைம் வந்த ஒரு இது வந்து எல்லாருமே எனக்கு கொடுங்க, டைம் ஆச்சு எனக்கு கொடுங்க. அவங்க டிசைன்லாம் பார்க்கல, செலக்ட் பண்ண முடியல, டைம் இல்லை, சார் எனக்கு 2 கிராம் கொடுங்க, இதை கொடுங்க, அந்த ட்ராப்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன் எனக்கு கொடுங்க, பில்லு போட்டு கொடுங்கன்றாங்க. அந்த மாதிரி ஃபுல் பேக்கடு வெளியில் நின்றுட்டு அவங்க வந்து கவுண்ட் பண்ணி விட்டாங்க. அது அந்த அக்ஷய திருதி தான் ரொம்ப விசேஷமானது. சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இருந்தாலுமே இந்த அக்ஷய திருதியை அப்போது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பையராக நான் வர்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? கண்டிப்பாக, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் கடைக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுடைய லைஃப் டைம் கஸ்டமர் அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஓ, 1 சீட் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அந்த கணக்கு தான் சார். அந்த மாதிரி வச்சுடுவோம். ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே வர ஒவ்வொரு கஸ்டமருமே நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். அதுவும் அந்த மாதிரி நேரத்தில் வர்றப்போ நிச்சயமாக அவங்க மற்ற நாள்லாம் விட்டு அன்றைக்கி வாங்கணும்னு வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள எவ்வளோ கோலை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அதுக்காக ஆஃபர் இப்போ போட்டிருக்கோம். அக்ஷய திருதிக்காக ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கும். மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் வந்து சேல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அது வர்ற கஸ்டமருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எவ்வளவோ கடைகளில் இருக்கும், நம்ம கடையை தேடி வர்றாங்க. உலகத்தில் இல்லாத கடையா, ஊரில் இல்லாத கடையா, இப்போ தான் தடிக்கு இருந்தால் கடை இருக்குது. அதை மீறி நம்மக்கிட்ட வர்றப்போ அவங்களுக்கு முதல் திருப்தியை கொடுத்து நம்மளுடைய கைராசி ஏற்கனவே நம்மளுடைய அந்த பேர் எடுத்திருக்கோம், இங்கே வாங்கினா நகை சேரும் அப்படின்றத, அதை இன்னும் கொஞ்சம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி அவங்களுக்காக கொடுத்துட்டு சில கிஃப்டோடு கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப மிகவும் மன மகிழ்ச்சியோடு எங்கள் கடையை விட்டு காந்தியடிகள் சொல்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வரும் எப்போயுமே. அது ஒன்று தான் ஆரம்ப நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான். கஸ்டமர் வாடிக்கையாளர் எப்படி உங்கள் உள்ளுக்குள்ளே கடவுளை வர்றாங்கன்றது முக்கியம் இல்லை, எந்த மனநிலையிலான வரலாம், ஆனால் திரும்ப போகிறப்போ அவங்க திருப்தியான முறையில் அப்பாடா சூப்பர் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோடு போகணும். அந்த மகிழ்ச்சியோடு போனாங்கன்னா தான் திரும்ப எங்கள்கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்றத மட்டும் நாங்கள் அதை ஆணித்தரமாக நம்பிட்டோம். சரிங்க சார். சார் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி
நான் இப்போ ஒரு கஸ்டமராக வர்றேன் அப்படின்னும் போதில் அதில் ஹால்மார்க்கை ரொம்ப மெயினாக பார்க்கணுமா இல்லை பியூரிட்டியை ரொம்ப மெயினாக பார்க்கணுமா சார்? மேடம் ஹால்மார்க் பார்த்தாலே போதும். அந்த ஹால்மார்க்கில் HUIDன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அது என்ன போட்டிருக்கு, அதுலேயே பியூரிட்டி இருக்கும், நோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 96% சொல்லப்போனால் எல்லா இடத்துலையுமே HUID, அந்த HUID பார்த்து வாங்கினாலே போருன்ற அளவுக்கு இருக்குது. சில பல இடத்துல சில பேர் என்ன பண்ணுறாங்கன்றதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இந்த இடத்துல. அந்த HUID இருக்குது, அந்த HUIDக்கு பக்கத்தில் பியூரிட்டி போகிறப்போ 916 பதில் 750 820 போடுறாங்க. அதெல்லாம் கம்மியானது. அதை போட்டு 1-2 இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பிரசித்தம் இல்லாத ஒரு சில கடைகள் லாப நோக்கத்தோட வேஸ்டேஜை நிறைய பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டால் ஹால்மார்க் இருக்குங்க, HUID இருக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் மட்டும் பார்க்க வேண்டியது அந்த நம்பர் இருக்கா, அதில் அந்த பியூரிட்டி இருக்கா, 916னா அது 916 போட்டிருக்கா, அதை மட்டும் பார்த்து வாங்கினாலே போதும். அதை பொறுத்த வரைக்கும் 100% சேஃபாக இருக்குது. நம்ம அதுக்காக தான் மத்திய அரசாங்கம் வந்து நுகர்வோர் பாதுகாப்புக்காக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பாதுகாப்பு முறையாக வாங்கக்கூடிய பணம் கொடுத்து. ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ ரூபாய் ஆயிடுச்சு, 100 கணக்கில் விற்ற கிராம் இன்றைக்கி 1000 கணக்கில் ஆகிடுச்சு. அதுக்கு அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் தான் இந்த ஹால்மார்க் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே சார். சார் நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னது அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு செக்மெண்ட்டை நான் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபயராக தான் இருக்கும் சார். ஏன் அப்படின்னா இது சிலரோட கமெண்ட்ஸ், சிலரோட டவுட்ஸ், இது வந்து பொதுமக்களோட வந்து ஒரு பிரதிநிதியாக நான் கேட்குறேன். ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தால் தகட்டி போயிடும்ல, காரமும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் அது ரெண்டும் கொசு உங்களை சுற்றி சுற்றி வருது. கேமராவில் தெரியும்ல அப்படியே? இல்லை சார், அது அவ்வளோ இதாக தெரியாது. ரைட், ஓகே. எப்போயுமே ஸ்வீட் மட்டுமே சாப்பிட்டே இருந்தால் திகட்டி போயிடும். அதனால் காரத்தை அப்பப்போ சேர்த்துக்கணும். அது மாதிரி கமெண்ட்ஸில் ஏதாவது யாராவது கழுவி ஊற்றிருந்தா கூட சொல்லுங்கள், பரவாயில்ல, நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டனால நானும் ஸ்போர்ட்டிவாக சொல்கிறேன் சார். சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அட்சய திருதிய நாளில் டிமாண்ட் அதிகமாகும்னு காரணம் சொல்லியே கோல்டோட ப்ரைஸை வந்து சப்கான்சியஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அஸ் அ வியாபாரியாக நீங்கள் என்ன சொல்லுங்கள்? உண்மைதான். என்னென்னா எப்படி சொல்ல வரலான்னா, டிமாண்டு எப்போயுமே ஒரு பொருள் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் அதனுடைய ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகும். அப்போது அட்சய திருதின்னு ஒன்று வருது, மற்ற நாட்களில் இருக்க வியாபாரத்தோடு அன்றைக்கி வந்து பல மடங்கு கூடும். அப்படி கூடுறப்போ தங்கம் தேவை இருக்கும். தங்கம் தேவை இருக்குன்னா அது வாங்குவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே அட்சய திருதி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அது 1 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சிடும். தயாரிப்பாளர்கள் நம்மளை நம்பி இருக்காங்க இல்லையா, அந்த விஸ்வகர்மா, அவங்க எல்லாமே வேலை எல்லாமே, அதுவும் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது நாளுக்கு நாள் அந்த வேலைகளே. அவங்களாம் முன்னாடியே 1 மாதம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணால் மட்டும்தான் அன்றைக்கி கொண்டு வர முடியும். ஸோ அதனால் அதுக்கு உண்டான தங்கத்தை நாங்கள்லாம் வாங்குவோம். வாங்குறப்பே அதை ப்ரொக்யூர் பண்ணுறப்பே டிமாண்ட் ஆகிடும். அதனால தான் விலை ஏறிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறது அட்சய திருதி வருதுனால விலை ஏறும் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான். சரி, இப்போ நீங்கள் சொன்ன இந்த ப்ரொசீஜர் வச்சு இன்னொரு கேள்வியே இருந்தது. ஆக்சுவலாக அந்த கேள்வியை நான் இப்போயே கேட்டுறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கி வச்சாதான் அடுத்த மாதம் என்னால் சேல் பண்ண முடியும், அதை வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தங்கத்தோட விலை அப்படின்றது வேறையாக இருக்கும், அட்சய திருதி அன்னைக்கு வேறையாக இருக்கும். ஸோ தங்கம் வந்து கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதில் நீங்கள் வாங்கின விலை வேறு, ஆனால் விற்க வரும்போதில் இருக்கிற விலை வேறையே. அப்போது வந்து நீங்கள் என்ன எங்களை ஏமாத்துறீங்களா, இந்த மாதிரியெல்லாம் சிலர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்லுங்க? சிம்பிளான விஷயம். நாங்கள் வந்து ஒரு வியாபாரி, என்கிட்ட ஒரு 10 செயின் இருக்குது அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த 10 செயின் அதில் 2 செயின் விற்றுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? 10 செயின் என் ஸ்டாக் இருக்குது, 2 செயின் அன்றைக்கி விற்றுருச்சு, அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்? மீதி இருக்கிற 8 மீதி 8 இருக்கும். அந்த விற்றதை 2 செயினை நான் திருப்பியும் உற்பத்தி பண்ணியோ இல்லை வாங்கியோ திருப்பி அங்கே ரீஃபில் பண்ணணும், ரீஸ்டோர் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிராம் 10,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், கிடச்சிது. கிராம் 10,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அந்த செயினை. இதை நான் 15,000 ரூபாய்க்கு விற்றுட்டேன். இன்றைக்கி ரேட் 15,000 ரூபா வந்துருச்சு அப்படின்னா விற்றுட்டேன். விற்று முடித்தோடனே 15,000 ரூபா வந்துச்சுன்னா அந்த பணத்தை எடுத்து நான் மற்ற எதில் இன்வெஸ்ட் பண்ணல, திருப்பி இந்த 2 செயின் நான் வாங்குறேன்ல, அது என்ன விலை கொடுத்து வாங்குவேன்? திருப்பி அந்த 15 கொடுத்து வாங்குவேன். இப்படி தானே வாங்குகிறேன். திருப்பி நான் வாங்கி 15,000க்கு வாங்கி தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இங்கே மாட்டேன். என்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே
நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்கணும், 10 பீசஸ் இருக்கணும். இது அப்படி பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 2000 தானே நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க போய் சொன்னோம் இல்லையா, 2016 2888 வாங்கினோம், இன்றைக்கி இவ்வளோ இருக்குது. ஆமாம், வாங்கிட்டு இன்றைக்கி அதை விற்றாலும் திருப்பியும் நான் அதோடு நான் முடிச்சுட்டு போகிறது இல்லைல்ல, வியாபாரத்தை தொடரணுமே. அப்போ நான் திருப்பி வாங்கி வைக்கிறோம்ல, அது இன்றைக்கி ரேட்டு தானே வாங்கி வைப்பேன். கண்டிப்பாக. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூலி சேதாரத்தில் தான் எங்களுடைய ப்ராஃபிட்டு. இந்த ரேட்டில் ப்ராஃபிட்டு அப்படின்னு நினைக்கவே முடியாது. அப்படி நினச்சா அவங்க வியாபாரியும் கிடையாது. அதே டைமில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வாங்கி வச்சுட்டேன் 15,000 இன்றைக்கி விற்றுட்டு வாங்கி வச்சுட்டேன். இந்த 15,000 12,000 வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? உங்களுக்கு நஷ்டம், மக்களுக்கு சந்தோஷம். இல்லை, நீங்கள் அப்படி நினைக்க முடியாதுங்க. இப்போலாம் வந்து விலை குறைஞ்சாலும் கமெண்ட்லலாம் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் வருது, நான் இவ்வளோ கொடுத்து வாங்கிட்டேன், ஏன் இப்படி குறைஞ்சிச்சு, ஏன் குறைஞ்சிச்சுன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆளு அப்படி. ஸோ விலை குறையக்கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்றது ஒரு காரணம் இருக்குங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய மக்கள் தொகை 147 கோடி இல்லையா? அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடு அப்படின்னா 5 பேர் இருக்கிற குடும்பம், ஒரு அப்பா அம்மா 2 பசங்க, வயசானவங்க ஒருத்தவங்க கூட இருந்தாங்க, அது மாதிரி. ஸோ அந்த 5 பேர் கொண்ட குடும்பம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கள்ட்ட இருக்க தங்கம் 10 பவுன். இந்திய மக்கள் தொகையில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறது 10 பவுன் ஆவரேஜ். சில பேர்கிட்ட 100 பவுன் இருக்கும், 500 பவுன் இருக்கும், சில பேர்கிட்ட 4 பவுன் இருக்கும். ஆனால் ஆவரேஜ் பார்த்தா 10 பவுன் சொல்லி புள்ளியியல் கணக்கு சொல்லுது. அப்படி இருக்கப்போ அந்த 10 பவுனுடைய விலை இன்றைக்கி ஒரு 1.25 லட்சம் வைங்களேன், ஒரு பவுனு அப்படின்னா 10 பவுனுக்கு 12.5 லட்சம் ஆச்சு. அவங்க விலை குறைஞ்சா சந்தோஷப்படுவாங்களா? படமாட்டாங்களே. ஏன்னா நம்மளுடைய சொத்து மதிப்பு குறையுதுல்ல. அதனால் இந்திய மக்கள்கிட்ட தான் அதிகமான தங்கம் இருக்குது. உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கத்தை காட்டிலும் முதல் 10 வருஷத்தில் இருக்குல்ல, அது 31,000 டன் இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட 40,000க்கு மேலே டன் இருக்குன்றத இப்போது அதுவும் நியூஸ் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மக்களே விரும்ப மாட்டாங்க குறையிறதுக்கு. சார், ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி மக்கள் விரும்பலைனாலுமே இந்த நாளுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்க நாள், அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி ரேட் வந்து கம்பேர் பண்ணுறாங்கல்ல சார், இந்த டிஃப்ரென்ஸை எப்படி வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? இல்லை, அப்படி கிடையாது. அக்செப்ட் பண்ணணும்னு விருப்பம் அது ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிற வேண்டிய விஷயந்தான். எனக்கு இது பிடிக்கல, இந்த சொகுசு பயணம் பிடிக்கல, இவ்வளோ கொடுத்து நான் 2,000 கொடுத்து நான் ஏசி பஸ்ஸில் போகல, எனக்கு 1000 போதும் அப்படின்னா நார்மல் பஸ்ஸில் போகிறோம். இல்லை எனக்கு அது கூட வேணாம், இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து போகிறோம். அதை விட கம்மியாக வேணும் அப்படின்னா கோயம்பேடு பக்கம் போய் நின்னோம்னா லாரி வரும், லாரியில் ஏறி போகலாம். அதுக்கு 100 150 அவன்கிட்ட கொடுத்தா போதும். அந்த மாதிரி நம்ம எங்கெங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், எப்படி லக்ஸூரியாக ட்ராவல் பண்ண போகிறோம், அது மாதிரி நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்ம பிற்காலத்துக்கு வேணும், சொகுசாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா தங்கம் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற பாதுகாப்பான முதலீடு. இன்றைக்கி மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து வந்திருக்கு, காலங்காலமாக வந்துட்டுருக்கு. ஸோ இல்லை, எத்தனையோ பேர் தங்கம் கூட இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்களே, அதுக்காக சந்தோஷம் இல்லாமலாம் போயிடுச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சி போச்சா என்ன? கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ஒரு தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம். சார், இன்னொரு கமெண்ட்டுமேவும் வந்து இதை நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க, மேபி உங்களோட வீடியோவில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஜுவல்லரிஸ் ஆஃபர் அப்படின்னு கொடுக்குறீங்க, ஆனால் மேக்கிங் சார்ஜில் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க சார். இல்லை, அதில் தான் ஆஃபரே கொடுக்குறது. ஜுவல்லரியில் பொறுத்த வரைக்கும் அந்த வேஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இப்போ ஒரு 15% போடுறோம் அப்படின்னா அந்த டைமில் வரப்போ சில குறிப்பிட்ட நகைகளுக்கு 10%, 8% அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு விஷயம், என்ன தான் ஆஃபர் கொடுத்தா கூட யாருமே நஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுலேயும் லாபம் இருக்கும், என்ன கம்மியான லாபம் இருக்கும். அப்போ இது உண்மையிலே கஸ்டமருக்கு பெனிஃபிட்டா, அட்வான்டேஜா இல்லை 100% பெனிஃபிட் தான். அதாவது இன்னொரு விஷயங்க, நாம தான் அதை ஆராய்ந்து பார்த்து வாங்கணும். உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் இல்லாத பொருள் வேணும் அப்படின்னா சிம்பிளான டிசைன் இருக்கும், அதை எடுத்தீங்கன்னு வைங்களேன். ரெண்டுத்துக்குமே ரீசேல் வேல்யூ ஒன்று தான். ஒரு 5 பவுண்ட் எடுக்கிறீங்க, ஒரு நகை ஆன்டிக் பீஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு சேதாரம் ஜாஸ்தி வரும். ப்ளைன் கோல்டு எடுக்கிறீங்கன்னா கம்மியாக வரும். ஆனால் ஒரு 2 வருஷம் கழிச்சு ரெண்டுத்தையுமே விற்க போனீங்கன்னா ஈக்குவல் ப்ரைஸ் தான், இதுவும் அதுவும் வாங்குறப்ப ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுன்றது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அதாவது கஸ்டமர், பப்ளிக் தான் தீர்மானிக்கணும். கரெக்டு சார். ஆனால் ஓவர் ப்ரைஸிங்கில் வந்து ஹிட்டன் சார்ஜஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது உண்மை? இல்லை, உண்மை தான். ஒவ்வொருத்தருக்கும் அதாவது இதுதான். எனக்கு வந்து நார்மலாக ஒரு லேடிஸே எடுத்துக்கோங்க,
நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா ஒரு 300 அதிலே டிசைனர் ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா ஒரு 500 1000 பொறுத்து. அதுலேயே எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஜன்னல்லாம் வச்சு அதை வச்சு இதை வச்சு 10,000 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க சார். எவ்வளோ? 10,000 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க சார். பின்ன யோசிச்சு பாருங்க. அப்படி வேணுன்றவங்க 10,000 கொடுத்து தானே தைக்கிறாங்கல்ல, இருக்காங்கல்ல. கரெக்ட். அது மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி எனக்கு டிசைன்ஸ் பக்காவாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு யாருமே போடாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு வேறுன்றப்போ அதனுடைய செலவினங்கள் ஜாஸ்தி தான் இருக்கும், தயாரிப்பு செலவினங்கள். கரெக்டு சார். சார் அக்ஷய திருதி அப்படின்னாலேவும் கோல்டு வாங்கணும் அப்படின்றது வந்து இப்போது ரொம்ப ஒரு டேக்லைனாக இருக்குது. இதை நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி அது உண்மையாக மார்க்கெட்டிங் ப்ரெஷரா அப்படின்றது கூட கேட்டிருப்பேன் உங்ககிட்ட. ஆனாலும் இதை வந்து நீங்கள் ஒரு ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், இந்த நாளில் கோல்டு வாங்குறது பெஸ்ட்டு மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெஸ்ட்டு மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க சார். இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு உங்களால் எதுவும் நிர்ணயிக்க இல்லை? அதெல்லாம் யாருன்னா வாங்க முடியாதவங்க சொல்லக்கூடிய ஒரு, ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல தவறு அப்படின்னு நல்ல தவறுன்னு சொல்கிறாங்க. வாங்க முடியாதவங்க, வாங்கினவங்க இதுதான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார். சார் நான் உங்கள்கிட்ட ஒரு க்ளோசிங்கான இந்த கேள்வியை வந்து கேட்டுடுறேன். அக்ஷய திருதிக்கு ஹானஸ்ட்டாக உங்களோட அட்வைஸ், ஒரு நகை வியாபாரியாக இல்லாமல் அஸ் சாந்தகுமாராக நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, பை பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா? நான் வந்து இப்போ எல்லாத்தையும் மறந்துடுறேன். இந்த நகைக்கடையே இல்லாமல் நான் வேறு ஒரு தொழில் பண்ணிவிட்டு என்னுடைய இதே மனநிலை, இப்போ இருக்கிற மனநிலை மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக எப்படா வருது ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுக்கலாம், அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம். அதே டைமில் நம்மளோட ஏற்கனவே நான் ஒரு 50 பவுன் 100 பவுன் 500 பவுன் சேர்த்து வச்சுருப்பேன். நான் ஒரு கை நிறைய சம்பாரிச்சேன்னு வைங்களேன், என் சம்பாதிச்சதில் முக்கால்வாசி இது வந்து கோல்டாக தான் என்னுடைய மைண்ட் செட் நான் சொல்கிறது, நீங்கள் கேட்டதுனால. அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி வர்றப்போ இது ஒரு சந்தோஷமான தினமாக பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதனால் மைனஸ் எதுவுமே கிடையாது. நான் இது வரைக்கும் நான் ஒரு 20 வருஷம் 20 அக்ஷய திருதியை பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு அக்ஷய திருதியும் ஒவ்வொரு சவரன் வாங்கியிருக்கேன்னா 20 சவரன் 20 அக்ஷய திருதியில் 20 சவரன். அந்த 20 சவரனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வந்து நின்றுருக்கும் ஒரு கிராம். ஆனால் இன்றைக்கி 15,000 ரூபா. அப்புறமா 5 மடங்கு கூடி இருக்குல்ல, அதை வச்சு சந்தோஷம் தானே எனக்கு. 5 லட்ச ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 25 லட்ச ரூபா. அப்படின்றப்போ இதில் என்ன இருக்குது? லாஸ் இருக்குது? லாஸே கிடையாது. அப்படி அந்த ஆஸ்பெக்டில் போனேன்னா கண்டிப்பாக 100% நான் ஜுவல்லரி ஃபீல்டு ஜுவல்லரி கடை வச்சுருக்கேன்னு இல்லை, வைக்காமல் இருந்தால் கூட நிறைய நான் சேர்த்துட்டு தான் இருப்பேன் தங்கத்தை. ஓகே சார். சார் ஃபைனல் வேர்ட்ஸ் வியூவர்ஸ்க்காக நீங்கள் சொல்ல விருப்பப்படுறது அபவுட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னடா அது, இவங்க எப்போ பார்த்தாலும் வாங்கிட்டே இருங்க, வாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, நாங்கள் வாங்கன்னு சொன்னாலும் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே அந்த சொல்கிறவங்கள்ட்டே வந்து வாங்க போகிறது இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் சொல்கிறது ஜென்ரலான ஒரு விஷயம். இதை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துட்டு இதை இந்த மாதிரி கணிப்பு இருக்குது, இந்த மாதிரி போகும் அப்படின்னா, இன்னும் 10 வருஷத்தில் தங்கமே பூமியில் இல்லாமல் போயிடும், சுரங்கத்தில் வற்றி போயிடும். அப்போ தங்கத்துடைய விலையை யாருமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. யார்கிட்டலாம் தங்கம் இருக்கோ அவங்க வைக்கிறது தான். நான் இன்றைக்கி விற்க வரேன், எனக்கு ஒரு கிராம் 30,000 ரூபான்னா நான் விற்பேன், இல்லைனா இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் 35,000ன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவங்கவுங்க பிட்டிங் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை போகும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சூப்பர் சார், நல்லா அழகாக சொன்னீங்க சார். கோல்டு ரிலேட்டடாக இன்னுமே எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அடுத்த இதை பற்றி மறுபடியும் அடுத்ததில் பேசலாம். கண்டிப்பாக. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.